இப்போ சுரேகாவோட கல்யாணம் கிட்ட நெருங்கி வர வர நந்தினி ரொம்பவே பயத்துல இருந்துட்டு இருக்காங்க. நம்ம என்னடா பண்ண போறோம்? இன்னும் ஆதாரம் எதுவுமே நம்ம கையில கிடக்கலையே! என்னதான் பண்ண போறோம்? அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கும்போது, நந்தினிக்கு மிகப்பெரிய ஒரு ஐடியா தோணுது. என்னன்னா, நந்தினிக்கு இந்த வீட்டோட தூண் யாரு? அருணாச்சலையா. அப்படி இருக்கும்போது, அவர்கிட்ட நம்மகிட்ட இருக்கிற ஆதாரத்த வச்சு காமிச்சாலே, அவரே பாதி காரியத்த முடிச்சுருவாரு அப்படின்னு சொல்லிட்டு, அந்த கார்ல கேமரா இருக்கு இல்லையா? அந்த கார் நந்தினி தானே வச்சிருக்காங்க. அந்த சிவப்பு கலர் காரு. அத எடுத்துட்டு போய் அருணாச்சலையா கிட்ட காட்டுறாங்க. காட்டுனதுமே, என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு தாங்க இந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோ ஃபுல்லா பாருங்க. இதுல மிகப்பெரிய ட்விஸ்ட் ஒண்ணு இருக்கு. என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நந்தினியும் கல்யாணமும் மண்டைய பிச்சுக்கிட்டு இருக்காங்க. என்னத்தா இது? இப்படியே போயிட்டு இருந்தா கல்யாணம் நடந்துரும் போல. ஒரு ஒரு விஷயத்துலேருந்து இந்த ரஞ்சித் பையன் எஸ்கேப் ஆயிட்டே இருக்கானயா. என்னதான் பண்றது? அப்படின்ற மாரி கேட்க, அதாண்ணா எனக்கும் ஒண்ணுமே புரியல. போற பக்கம் பார்த்தா எனக்கு ரொம்ப பயமா இருக்குன்னு சொல்லவுமே, என்னாத்தா நீயே பயப்படுற? நீ தான் தைரியமா இருந்த. நீ ஏன் பயப்பட்டா எப்படித்தா? அப்படின்ற மாரி கல்யாணம் நந்தினிய கேட்க, நானும் ஒரு நம்பிக்கையோட இருந்தேண்ணே. ஆனா இப்ப எல்லா நம்பிக்கையுமே சுக்குநூறா போயிட்டுருக்கு. அதுதான் எனக்கு பயமா இருக்கு அப்படின்ற மாரி சொல்ல, அப்பதான் கல்யாணம் சொல்றாங்க. ம் அதான் நான் சொல்றத கொஞ்சம் கேளு. நம்ம கிட்ட ஆதாரம் இருக்கு. 2, 3 ஆதாரம் நம்ம கிட்ட இருக்கு. ஆனா, அத மத்தவங்கள்ட்ட சொன்னா கண்டிப்பா நம்ப போறது கிடையாது. சின்னய்யா கிட்ட சொன்னா அவரு கோவப்படுவாரு. ஆனா, நீ ஏன் பெரியய்யா கிட்ட சொல்லக்கூடாது? நீ நீ சும்மா சொன்னாலே பெரியய்யா அப்படியே நம்புவாரு. இதுல நம்ம கிட்ட கார் இருக்கு. நீ வேற வீடியோ எடுத்து வச்சிருக்க அந்த கடையில. அது எல்லாத்தையும் காட்டு. கண்டிப்பா பெரியய்யாயே உனக்கு ஒரு தீர்வு சொல்லுவாரு அப்படின்ற மாரி சொல்ல, ஆமாண்ணா. இத நான் யோசிக்காம போயிட்டேண்ணே. முன்னாடியே இத சொல்லியிருந்தா இந்நேரம் அவரு எப்பவோ நிப்பாட்டியிருப்பாரு என்னன்னு சொல்ல, அப்புறம் சொல்றாங்க, இருந்தாலும் அவருக்கு உடம்பு சரியில்லையே! எப்படி நான் சொல்றது? இங்க பாரும்மா, உடம்பு சரியில்லனா கூட அவர் மனதளவுல ரொம்ப தைரியமான ஆளு. அவர்கிட்ட போய் சொல்லு. அவர் மொத்த குடும்பத்தையும் காப்பாத்துவாரு அப்படின்ற மாரி சொல்ல, சரின்னு சொல்லிட்டு நந்தினி போயிட்டு எல்லாருமே உட்காந்துருக்காங்க. ஐயா உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். ஏன்னா இப்ப எல்லாரும் பேசி முடிச்சுட்டு அவர போய் தூங்க வச்சுருவாங்க இல்லையா? அதனால, ஐயா உங்ககிட்ட பேசணும்னு சொல்லிட்டு நந்தினி சொல்ல, சொல்லுமா என்ன விஷயம்? அப்படின்ற மாரி கேட்க, இல்ல தனியா பேசணும் அப்படின்ற மாரி சொல்ல, எல்லாரும் கொந்தளிப்பு வருது. மாதவி, சுரேகா, ஹரிதா, சுந்தரவல்லிக்குலாம், "ஏய் என்ன என் புருஷன்ட்ட நீ தனியா பேசுற ஆளு? தனியாலாம் பேச முடியாது. கிளம்பு கிளம்பு" அப்படின்ற மாரி சொல்ல, இல்லம்மா ரொம்ப முக்கியமான விஷயம். ஐயா உங்ககிட்ட தான் நான் பேசணும் அப்படின்னு சொல்ல, இருங்க நந்தினி தான் ஏதோ என்கிட்ட சொல்லணும்னு சொல்றாள்ல. நான் போய் என்னன்னு கேட்டுட்டு வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. போனதுமே தோட்டத்துக்கு போறாங்க. போனதுமே, சொல்லுமா என்னாச்சு? தனியா பேசணும்னு சொல்றீங்க என்னாச்சுன்னு கேட்க, இந்த கல்யாணம் சம்மந்தப்பட்டு பேசணுங்கய்யா அப்படின்னு சொல்ல, சொல்லு என்னாச்சு அப்படின்ற மாரி கேட்க, இந்த கல்யாணத்தை எடுத்துருங்க ஐயா அப்படின்னு சொல்ல, என்னம்மா சூர்யாவுக்கு இந்த கல்யாணம் பிடிக்கல அதனால உன்னை விட்டு சொல்ல சொன்னானான்னு கேட்க, தயவு செஞ்சு நீங்களும் மற்றவங்க மாதிரி நினைக்காதீங்க. நான் பேச வர்றதுக்கும் சூர்யா சாருக்கும் எந்த ஒரு சம்பந்தமே கிடையாது. இது முழுக்க முழுக்க நான் சம்மந்தப்பட்டது. இப்போ நான் உங்கள்கிட்ட பேசுறது கூட சூர்யா சாருக்கு தெரியாது அப்படின்ற மாதிரி சொல்ல, இன்னம்மா ஏதோ பெரிய விஷயமா இருக்கும் போல, எதுக்காக கல்யாணத்தை நிப்பாட்ட சொல்ல அப்படின்ற மாதிரி கேட்க, ரஞ்சித் நல்லவன் இல்லை ஐயா. ரஞ்சித் பொம்பளை பொறுக்கி. பொம்பளை பொறுக்கி மட்டும் இல்லாமல் உலகத்தில் உள்ள எட்டெல்லாம் கெட்ட பழக்கமுமே இருக்குன்னு சொல்ல, என்ன நந்தினி என்னென்னமோ சொல்கிறியம்மா அப்படின்ற மாதிரி கேட்க, ஒரு நிமிஷம் இருங்க ஐயான்னு சொல்லிட்டு அந்த ரெட் கலர் கார் எடுத்துகிட்டு காட்டுறாங்க. இது என்னன்னு தெரியுதா ஐயான்னு கேட்கும்போது, ஆமாம் இதை மாப்பிள்ளை வச்சு விளாடுவாரே அப்படின்னு சொல்லிட்டு, இது விளையாட்டு கார் கிடையாதுங்க ஐயா. இதில் கேமரா இருக்குது. இந்த கேமராவில் அவர் லேப்டாப்பில் எல்லாத்தையும் பார்த்துட்ருக்காரு. ஒரு ஒரு ரூம்லையுமே பெட்ரூமில் நடக்கிற எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கிறாரு. என் ரூமுக்கு கூட நான் ட்ரெஸ் மாற்றும் போது அனுப்புனாரு. கடவுள் புண்ணியமாக அந்த கருப்பசாமி இருக்கிறதோட துணையா நான் அந்த காரை பார்த்துட்டேன். அதோட கடையில் எடுத்துகிட்டு போய் காட்டினேன். நானும் கல்யாண அண்ணன் தான் போனோம். கடையில் எடுத்துகிட்டு போய் காட்டினா, இது அமெரிக்கன் காரு. இதில் கேமரா பொருத்தியிருக்குமா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க ஐயா. அது மட்டும் இல்லாமல் ஹரிதா விஷயத்துலையும் இவர் தான் சம்மந்தப்பட்டிருப்பாருன்னு தோணுது அப்படின்ற மாதிரி சொல்ல, தூக்கி வாரி போட்டுருது அருணாச்சல் ஐயாவுக்கு. ஏன்னா ஒன்று ஒன்று நந்தினி அடுத்தடுத்து சொல்ல சொல்ல அவரால் ஏற்றுக்கவே முடியல. என்ன நந்தினி நீ என்னென்னமோ சொல்கிற? அவருக்கு ஒன்றுமே தெரியாத நந்தினி. அவர் சரியான அப்பாவி, டீடோட்டலர். எந்த ஒரு கெட்ட பழக்கமே இல்லையே அப்படின்ற மாதிரி சொல்ல, அப்படிதான் நம்ம நினச்சி ஏமாந்துட்டுருக்கோம். ஆனால் நம்ம இதுக்கு மேலே ஏமாறக்கூடாதுங்கய்யா அப்படின்ற மாதிரி சொல்ல, நந்தினி நீ சொல்கிறதெல்லாம் பார்த்தா எனக்கு அதிர்ச்சியாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லவுமே,
அதிர்ச்சியா என்னால் என்ன சொல்கிறதுனே தெரியாத அளவுக்கு நான் இருந்துகிட்ருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. என்னம்மா என்னென்னமோ சொல்கிறீன்னு. அது மட்டும் இல்லாமல் அன்னைக்கு நான் ரஞ்சித்தை அடிச்சினேன் ஞாபகம் இருக்காயா அப்படின்ற மாதிரி கேட்க, அன்னைக்கு என்ன வந்து பேட் டச் பண்ணலை, அன்னைக்கு மாதவி அம்மாவை தான் பேட் டச் பண்ணாங்க, அது வேற யாரும் இல்லை, அதுவும் ரஞ்சித்துன்னு தெரிஞ்சிருச்சிங்கய்யா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மோதிரத்தை காட்டுறாங்க. அந்த வீடியோவுமே காட்டுறாங்க. இதை பார்த்தீங்களா, இதில் உள்ள மோதிரமும் அதில் உள்ள மோதிரம் ஒன்று, இது தோட்டத்தில் இருந்தது, இது ரஞ்சித்தோடது. இதை வந்து எடுக்க தான் வந்து கல்யாணம் ஆனானா அவ்வளோ பாடுபடுத்தினான் அவன். அவன் நல்லவன் இல்லையா, தயவு செஞ்சு இது எல்லாத்தையுமே வந்து கைவிட்டுருங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நீ சொல்கிறதெல்லாம் பார்த்தா எனக்கு கிறுகிறுன்னு இருக்குமான்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆமாங்கய்யா, நான் சொல்கிறது ஒன்றும் சாதாரண விஷயம் இல்லை, ரொம்ப பெரிய விஷயந்தான். ஆனால் வந்து இப்போ நம்மக்கிட்ட வேறு ஆப்ஷன் இல்லை, நம்ம இதை பண்ணி தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, ஆனால் எப்படி இவ்வளோ ஒரு பொறுக்கியாக இருப்பான்னு தெரியலையேம்மா, அவனை பார்த்தா அப்படி தெரியலையே, அவனை பார்த்தா அப்படி தெரியாது, நீங்கள் நல்லா நோட் பண்ணி பாருங்கள் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. உடனே என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு தெரியாமல் ரொம்ப வந்து முழிச்சிட்ருக்காங்க. என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு சுத்தமாக புரியல. இப்படியே விட்டு வைக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி தெரிஞ்சு எனக்கு வேற வழி தெரில. அது மட்டும் இல்லாமல் பந்தக்கால் நடுற அன்னைக்கு எதுக்கு தெரியுமா லேட்டாக வந்தான் அப்படின்ற மாதிரி சொல்ல, எதுக்குமா அப்படின்ற மாதிரி கேட்டால் அப்போ தான் சொல்கிறாங்க, நான் தான் வந்து பந்தக்கால் நடக்கூடாது, இந்த கல்யாணம் நடக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு ஆதாரம் கிடைக்குதுன்னு சொல்லிட்டு அவன் காதில் விழுற மாதிரி நான் பேசினேன். அதுக்கு தாயா அவன் என் கூடவே வந்திருந்தான். இது வந்து விஜயக்காவுக்கு கூட தெரியும். நீங்கள் நம்பலைன்னா விஜயக்காட்ட கூட கேட்டுக்கோங்கன்னு சொல்ல, உன்னை நான் என்றைக்குமா நம்பாமல் இருந்திருக்கேன், நான் நம்புறது உன்னையும் சூர்யாவை மட்டும்தான், அப்படி இருக்கும்போது உன்னை எப்படி நான் நம்பாமல் இருந்திருப்பேன் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அப்போ தான் ரொம்பவே வந்து என்ன பண்ணுறது போகிறதுன்னு சொல்லிட்டு சுத்தமாக புரியல. இப்படியே விட்டு வச்சுட்டே இருந்தால் சரி வரான்னு சொல்லிட்டு அவங்களுக்கும் வந்து தெரிஞ்சிடுச்சு. அப்படி இருக்கும்போது தான் இதுக்கு மேலேயும் நம்ம பொறுமையாக இருந்தால் சரி வராதையா, நம்ம ஏதாவது ஒன்று பண்ணி தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்ல, கண்டிப்பாக பண்ணி தாம்மா ஆகணும், ஏன்னா இவ்வளோ தூரம் ஆனதுக்கு அப்புறமேட்டும் நம்ம வந்து அமைதியாக இருக்கிறது சரிப்பட்டு வராது அப்படின்ற மாதிரி சொல்ல, அதனால தான் நான் எனக்கு இது மட்டும் இல்லாமல் நான் சுந்தரவல்லி அம்மா கிட்ட சொல்ல போனேன். ஆனால் அவங்க என்னைய யாருமே என்னை புரிஞ்சிக்காமல் காலில் விழுன்னு சொல்லிட்டாங்க. அதனால் நான் காலில் விழுந்துட்டேன் அப்படின்ற மாதிரி நந்தினி சொல்லவுமே, இவ்வளோ நடந்திருக்காங்க, சரி நான் இதுக்கு மேலே பார்த்துக்கிறேன், நீ கவலைப்படாதம்மா நான் வந்து பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதை பார்த்து ரொம்ப கேர்ஃபுல்லாக ஆடுங்க. நம்ம நினைக்கிற மாதிரி அந்த ரஞ்சித் கிடையாது, ரொம்பவே மோசமான ஆளாக இருக்காங்க, அதனால் கொஞ்சம் பார்த்துங்கய்யா அப்படின்ற மாதிரி சொல்ல, நான் பார்த்துக்கிறேன், இதுக்கு மேலே நான் பார்த்துக்கிறேன், நீ கவலைப்படாத அப்படின்ற மாதிரி சொல்லி முடிச்சிட்டாங்க. என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்ப்போம்.